ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு 2025ல வெளியாகி ஜப்பான் நாட்டுல சக்க போடு போட்ட, அதிக வசூல் ஈட்டின சைக்காலஜிக்கல் ஹாரர் படம் தான் எக்ஸிடேட். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த படத்துக்கும் நம்ம தமிழ் சப்டைட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தமிழ் சப்டைட்டில் வேணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட கதாநாயகன் வந்து ஜப்பான் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு எக்ஸிடேட் சப்வேக்குள்ள வந்து வெளிய வர முடியாத அளவுக்கு ஒரு மர்மமான லூப்புக்குள்ள வந்து மாட்டிக்கிறாரு. அந்த எக்ஸிடேட்ல இருந்து வெளிய வரணும்னா, அங்க நடக்கிற விபரீத விளையாட்ட புரிஞ்சுகிட்டு, அத ஜெயிச்சா மட்டும் தான் அவரால தப்பிக்கவே முடியும். ஹீரோ அந்த விபரீத விளையாட்ட ஜெயிச்சு வெளிய வந்தாரா இல்லையாங்கிறத சுவாரஸ்யமா சொல்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் 2023ல கோடக் கிரியேட் என்ற டெவலப்பரால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ கேம் தழுவி தான் இந்த படத்த வந்து எடுத்திருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. இறங்கி சம்பவம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். 2டே 2 வளைவு கொண்ட ஒரு சப்வேக்குள்ள தான் இந்த மொத்த படமுமே நகர்ற மாரி வந்து படத்த வந்து மேக் பண்ணியிருக்காங்க. காட்டுன விஷயத்த தான் திரும்ப திரும்பவும் காட்டவும் செய்றாங்க. ஆனா எந்த இடத்துலயும் போர் அடிக்காத அளவுக்கு செம்ம த்ரில்லிங்கா, விறுவிறுப்பா படத்த மேக் பண்ணி அசத்திட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு நான் சொல்லுவேன். ஒரு கட்டத்துக்கு மேல உங்கள அறியாமலே நீங்களே அந்த விளையாட்ட விளையாட ஆரம்பிச்சுருவீங்க. அந்த அளவுக்கு பக்காவா மேக் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு கேரக்டர் மட்டும் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. போக போக படத்துக்குள்ள ஒவ்வொரு கேரக்டரா உள்ள கொண்டு வருவாங்க. அது எல்லாமே செம்ம அமேசிங்கா இருக்கும். அதெல்லாம் நீங்க சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. படத்தோட இன்னொரு பாசிட்டிவ்னா அது மியூசிக்க சொல்லலாம். ஒவ்வொரு சீனையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. எண்டிங்க பத்தி சொல்லணும்னா, இது ஒரு ஓப்பன் எண்டிங்கா தான் அவங்க முடிச்சிருக்காங்க. முடிவ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு ஆடியன்ஸ் கிட்டயே விட்டுட்டாங்க போல. அது சில பேருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அந்த வகையில இந்த படத்தோட ஒரு சின்ன நெகட்டிவ்ன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் சில பேருக்கு என்னடா வந்ததே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குங்கிற ஃபீல கண்டிப்பா இந்த படம் குடுக்கும். ஆனா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்களே இந்த படத்துக்குள்ள போயிருவீங்க. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். அதையும் நான் இங்க சொல்லிர்றேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த படம் ரொம்பவே புடிச்சது. டைம் இருந்தா நீங்களும் ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்கள இந்த படம் ஏமாத்தாது. அடல்ட் கன்டென்ட்லாம் சுத்தமா கிடையாது. ஃபேமிலி கூட சேர்ந்தே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிஜிஆர் டாக்கீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.